வாங்கம்மா உள்ள. தம்பிகளா, கட்டவிழுத்து காய்க மாதிரி எங்க புறப்பட்டீங்க? வத்சலாவுக்கு கல்யாணம் அல்லவா, அதற்காக வந்தோம். தம்பி, பேச்செல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல பயத்துக்கு வழிய பாரு. பாட்டி, நாங்கள் வெகு தூரத்து பேர்வழிகள். அண்ணாவுக்கு அகோரமான பசி, ஏதாவது உணவு? கைவசம் ஒண்ணும் இல்லை தம்பி. பாட்டி, நீங்க பாக்கியலட்சுமி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் சமையல் செய்தான் போடுங்களேன். அப்பா, வத்சலாவுக்கு கல்யாணம், அவளுக்கு மாலை கட்டியாக வேணும். சமயத்துக்கு மாலை போகலன்னா தலையே போயிடுமப்பா. பாட்டி, மாலை தானே கட்ட வேண்டும், நான் அற்புதமாய் கட்டி தருகிறேன். ஆமாம் பாட்டி, தம்பி அற்புதமாக கட்டி தருவார். பசி தீர்க்கும் புண்ணியத்தை நீங்க ஏத்துங்க. வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. மாதசூடும் பூவே உன்னை மாலையாக சூட்டுவேனே. மாதசூடும் பூவே உன்னை மாலையாக சூட்டுவேனே. மாதினோடு நேயமாக, மாதினோடு நேயமாக ஓதுவாயோ நீ ஒரு காதல் சேதிதானே. ஓதுவாயோ நீ ஒரு காதல் சேதிதானே. மாதையானும் கூடுவேனே, மாதையானும் கூடுவேனே. தேவாதி தேவன் ஆனே புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. மாலையோடு நல் மோதிரமே செல் சேதி சொல்லவேதான். மாலையோடு நல் மோதிரமே செல் சேதி சொல்லவேதான். ஏதுவரினும் காதலி தன்னை நான் மீட்டு வருவேனே. ஏதுவரினும் காதலி தன்னை நான் மீட்டு வருவேனே. போர் வந்தாலும் சொன்னா தன்னை சேர்வேன் யார் எதிரே. ஏ மோதிரமே நீ சொல்லுவாய், போர் வந்தாலும் சொன்னா தன்னை சேர்வேன் யார் எதிரே. ஏ மோதிரமே நீ சொல்லுவாய். புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. புது உடைகள் ஓடங்கள் இருக்கு. ஆபரணங்கள் அஸ்தினாபுரியிலிருந்து வந்தது. அங்கேயே நீயே பாரு. வசந்தமாமே
போர் வந்தாலும் பொன்னால் உன்னையே சேர்வேன் யார் எதிரே. பாட்டி, உண்மையை சொல், இது நீ கட்டிய மாலை இல்லை. ஆமாம், அழகான ஒரு வயசு பையன், பார்க்கறதுக்கு மன்மதன் மாதிரி, அவன்தான் கட்டினான். பாட்டி, அவரை பற்றி இன்னும் சொல். யாரை பற்றி கேட்கிறாய்? என்ன கையில்? எதை ஒழிக்கிறாய்? கிழவி, என்ன விஷயம்? கல்யாணத்தை கலைச்சு பார்க்கிறாயா? நான் உருவாவும் அறியேனே சுவாமி. போ வெளியே. வச்சலா, ஏதோ சதி நடப்பதாக சந்தேகிக்கிறேன். சித்தப்பா, உன் போக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. வச்சலா, அண்ணாவின் கல்யாண திட்டங்களுக்கு ஏதாவது பங்கம் நேர்ந்தால் துவாரகைக்கு அவமானம். எச்சரிக்கையாய் நடந்து கொள். மாமா, இனி நடக்க வேண்டிய விஷயத்தை பற்றி பேசுங்கள். அதுதான் புத்திசாலிகள் செய்யும் வேலை. மருமகனுக்கு பிரமாத மன வருத்தம். கொஞ்சம் மொழிகளை கோபிகளிடத்தில் வைத்துக் கொள்ளும். நீர் வந்த விஷயம் உன்னை பார்க்கத்தான் அபிமன்யு. பெரிய இடத்து உறவு தேடிய பெரிய மனிதர்கள் அல்லவா நீங்கள்? உங்களுடன் என்ன பேச்சு? அபிமன்யு, அதற்குள் ஆத்திரத்தை கொட்டி விட்டாயே. என் வார்த்தைகளை நான் கேட்க விரும்பவில்லை. தம்பி தம்பி, பரந்தாமன் சொல்லத்தான் வேண்டும், நாம் கேட்கத்தான் வேண்டும். பரந்தாமன் நெஞ்சில் நேர்மையோ வார்த்தையில் உறுதியோ இல்லாத வஞ்சகர்களுக்கு பரந்தாமன் பட்டம். அபிமன்யு, என் பேச்சை நம்பு. இந்த காண்டிபத்தை தான் நம்பியிருக்கிறேன். மாமா, நான் சாவதா வாழ்வதா என்பதை தீர்த்து வைக்க இந்த காண்டிபத்தை தான் நம்பியிருக்கிறேன். தம்பி, மாமா சொல்வதை முழுதும் கேளு தம்பி. ஆமா தம்பி, அவர் சொல்றதை கேளு, ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அபிமன்யு, வழி சொல்லத்தான் வந்தேன். நிச்சயமாகவா? சத்தியமாக. சரி, சொல்லுங்கள். 3 திட்டங்கள் நிறைவேற வேண்டும். சொல்லுங்கள் மாமா, ஒரே மூச்சு. நீங்கள் இருவர், இன்னும் ஒருவன் தேவை. இதோ தம்பி அரவான். கேளுங்கள். அரவான் வச்சலாவை கட்டிலோடு பெயர்த்து வர வேண்டும். பரந்தாமா, பெயர்த்து வந்து விட்டதாகவே நினைத்துக் கொள்ளுங்க. கடோர்கஜன் மாய வச்சலாவாக அங்கு நடிக்க வேண்டும். பிரமாதமா நடிச்சு விடுறேன். ஜாங்கிலி மாமாவுக்கு வேலை. சொல்லுங்க. ஒரு மாய கடைத்தெரு சிருஷ்டிக்க வேண்டும். அங்கே பழைய சாமான்களை வாங்கிக் கொண்டு பதிலுக்கு புதிய சாமான்கள் வழங்க வேண்டும். இத்தனையும் ஒழுங்காக செய்து விட்டால் வச்சலா அபிமன்யு கல்யாணம் வம்பில்லாமல் முடிந்துவிடும். அபிமன்யு, இப்பொழுதாவது என்னை நம்புகிறாயா? விடுங்கால் விளங்கி விடுகிறது. தம்பி, நீ தங்கி இருக்க ஒரு மாளிகை தருகிறேன். அரவான், நீ கல்யாண பெண்ணை கட்டிலோடு இங்கேயே சேர்த்து விடு.
கடோர் கஜா மாமா, மாயா வத்லா வேஷத்தை பிரமாதமாக நடித்து விடுகிறேன். அரவா, கண்ணனுடைய கட்டளைகளை கச்சிதமா நிறைவேற்றி விட்டோம். வத்தலாவை கட்டிலோடு கடத்தி வந்து விட்டேன். மாயா மாளிகையிலே பத்திரமா தூங்குறா. கடவுள் கஜன் மாயா வத்தலாவாக மாயா ஜாலங்கள் செய்வான் கல்யாண வீட்டுல. இந்த கடையில சட்டி பானைகளை தந்தாக இன்றைக்கிடம் தரும் வெங்கல பித்தளை வெள்ளி பத்திரம் தருவாங்க. சந்தை கடையில இந்த கடையில சட்டி பானைகளை தந்தாக இன்றைக்கிடம் தரும் வெங்கல பித்தளை வெள்ளி பத்திரம் தருவாங்க. இன்றைக்கிடம் தரும் வெங்கல பித்தளை வெள்ளி பத்திரம் தருவாங்க. இங்கே தருவாங்க. கண்ணான் செய்த வேலை கையில்லாத கண்ணான் செய்த வேலை இதெல்லாம் கையில்லாத கண்ணான் செய்த வேலை. கடுக்கடுப்பில்லாம எடுக்க பிடிக்க கடுக்கடுப்பில்லாம எடுக்க பிடிக்க அடுப்பில்லாம சமைக்க படிக்க கையில்லாத கண்ணான் செய்த வேலை. சொய் சொய் சொயின்னு நல்ல தோசை வாக்கலாம் சின்ன ஆசைக்கலாம். சொய் சொய் சொயின்னு நல்ல தோசை வாக்கலாம் சின்ன ஆசைக்கலாம். என்னையா தடவி பாக்குற? லொட்டு 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 லொட்டுன்னு தட்டி பாரு, தலையில முட்டி பாரு. என்னம்மா இடிக்கிற?
இல்லையா கொடுக்குறேன். நல்லா கொடுத்த. தக்க தருகிட கவிலடி தொப்பு கொடங்க வேணுமா கொப்பரை சட்டி வேணுமா தொப்பு கொடங்க வேணுமா கொப்பரை சட்டி வேணுமா அண்டா குண்டா அடுக்கு பானை ஆன கரண்டி வேணுமா அண்டா குண்டா அடுக்கு பானை ஆன கரண்டி வேணுமா கையில்லாத நான் செய்த வேலை இத பொலை பார்த்தா தெரியுமே பின்னாலே. இந்த கடை தனில பழைய கந்த துணி கொடுத்தா இந்த கடை தனில பழைய கந்த துணி கொடுத்தா தங்க சருகையிலே தகட்டு சால்வை தருவாங்க தங்க சருகையிலே தகட்டு சால்வை தருவாங்க தங்க சருகையிலே தகட்டு சால்வை தருவாங்க. நூலில்லாம நெசவு செய்த வேலை எல்லாம் நூலில்லாம நெசவு செய்த வேலை நோட்டம் பார்த்து போட்டு பாருங்க மேலே திரும்பினாலே திரும்பினாலே நூலில்லாம செய்த வேலை. என்னடா இழுக்குது? இல்லைங்க அழைக்குது. பாருங்க நூல் இல்லாம நெசவு செய்த வேலை நோட்டம் பார்த்து போட்டு பாருங்க மேலே நூல் இல்லாம நெசவு செய்த வேலை. பாவு நூல் இல்லாமலே நெவி நெசவு செய்த பட்டு பீதாம்பரத்தை பாரடா பாரடா பாரடா. ஆனை விலை கொடுத்து அழகாக மேலே போட்டா அவளும் மதிப்பா நல்ல ஜோரடா ஜோரடா ஜோரடா. கல்லு வணங்கினாலும் சொல்லு வணங்கிடாத கம்பீர துரியோதனன் பிள்ளையே பிள்ளையே பிள்ளையே. நல்லது உங்களுக்கு நான் சும்மா வாங்கித்தாரேன் இல்லைதான் அடிப்ப கொள்ளையே கொள்ளையே கொள்ளையே. விசுமண மகனே வில்வளைக்கும் அம்முதனே ஆசை பெருக்குதையா அன்பிருந்தா போதுமையா காசு பண வேண்டாமையா. ராசாத்தி ராசா கையில தாரேன் கழுத்துல போட்டுக்குங்க ராசாத்தி ராசா கையில தாரேன் கழுத்துல போட்டுக்குங்க. ஏ எப்படிடா தவாசு? மந்திரத்தாலே மருந்தாலே இங்கே தந்திரத்தாலே கிழவிகளை மந்திரத்தாலே மருந்தாலே இங்கே தந்திரத்தாலே கிழவிகளை சுந்தர மோகினி மேனகை போல எதிர்த்தோணும் குமரிய செய்வாங்க சுந்தர மோகினி மேனகை போல எதிர்த்தோணும் குமரிய செய்வாங்க. சுந்தர மோகினி மேனகை போல எதிர்த்தோணும் குமரிய செய்வாங்க. சிவிச்சினுக்கடடி வங்காரு நல்ல சித்திரம் போல் மையடடி சங்கமலம் சிவிச்சினுக்கடடி வங்காரு நல்ல சித்திரம் போல் மையடடி சங்கமலம். கவிகளை வரைச்சு வாயில் சீட்டடி குறுக்கா கவிகளை வரைச்சு வாயில் சீட்டடி கமலோட ஜிமிக்கி எடுத்து மாட்டடி காதில கமலோட ஜிமிக்கி எடுத்து மாட்டடி. இந்த பாட்டுக்கு சிவிச்சினுக்கடடி வங்காரு நல்ல சித்திரம் போல் மையடடி சங்கமலம்.
வேணும்னு கேக்குற என்னையா உத்துட்டு பாக்குற உனக்கு என்ன வேணும்னு கேக்குற அட உன்னையும் குமரனாக்குற இந்த உத்தமிய ஜோடி கேக்குற உன்னையும் குமரனாக்குற இந்த உத்தமிய ஜோடி கேக்குற தாடிய பிச்சு எரிஞ்சிட்டா மீச தான் கருப்பாகும் சாயமிட்டா ஆத்யாய் ஸ்வாஹா ஆதித்யாய் நமஹ சோமாய் ஸ்வாஹா சோமாய் நமஹ அங்காரகாய ஸ்வாஹா அங்காரகாய நமஹ வருணாய ஸ்வாஹா வருணாய நமஹ வாயவே ஸ்வாஹா வாயவே நமஹ இந்திராய ஸ்வாஹா இந்திராய நமஹ ஓம் வஸ்து வஸ்து ஸ்வாஹா பிரஜாபதயே நமஹ ஜபாதும் காத்தவேஜம் மஹத்யம் தபோர்ந்தரோபாப்ரம் பிரமதோபிநாதம் ரதிசங்கராம் தீரோதாரம் நமாம் சுனந்தோம் சம்போபதரோஷணம் தரணீ கல்பசம்பூதம் விக்கல்காரம் குமாரந்து சதங்க மங்கலமகலாம்யஹம் பிரியங்குடதாச்சாமாரூபேண பிரியம்புதம் சௌம்யம் சௌம்ய குணோபேதம் தம்புலக்ரமந்தரம் தேவானாந்தரிக்ரம் தேவனுச்சாரம் தேச்சாரம் லக்கணா போதும் விளையாடினது உட்கார் மணவரையில் பூதம் உங்களை கிள்ளி இருந்தா தெரியும் உங்களுக்கு கையே வீங்கி போச்சுது பாருங்க தாத்தா. போதும் லக்கணா, இந்த விளையாட்டெல்லாம் இவர்களை ரசிக்க மாட்டார்கள். விளையாட்டா? பூதம் என்ன பிச்சு புடுங்குது, அதுவா விளையாட்டு? சரிதான், போய் உட்கார். அர்த்தகாயம் மகாவீர்யம் சந்திராதித்யவர்த்தனம் சிந்திகாகர்பசம்போதம் சம்ராபதமாம்யஹ. ஓய் புரோகிதரே, முகூர்த்த வேலை நெருங்குகிறது, இன்னும் என்ன முணுமுணுப்பு? சீக்கிரம் மாங்கல்யத்திற்கு மங்கள வாழ்த்து வாங்கி வாங்க. மங்கள வாழ்த்து. அண்ணா, இங்கு நடப்பதென்ன? தர்மம் தலைபுரிய, நெஞ்சங்கள் பதைப்பதைக்க, ஆசை எண்ணங்கள் அடியோடு மடிக, மங்கை திரௌபதியும் ஆரவங்கம் செய்த மதோன்மத்த கூட்டத்திற்கு அருமை வச்சலா அடிமையாக்கப்படுகிறார். அந்த அடிமை சின்னம் அல்லவா இந்த மாங்கல்யம்? அண்ணா, இதற்கா மங்கள வாழ்த்து வேண்டும்? இதையா இந்த மாபெரும் சபை மனமாற ஆசீர்வதிக்க வேண்டும்? அநியாயம் நடப்பதை நீங்களுமா அனுமதித்தீர்கள்? அநியாயமா? சுபத்ரா, இங்கு நடப்பது திருமணம், அநியாயம் இல்லை. வாஞ்சி உள்ளவர்கள் போல் நடித்து கொடுத்த வாக்கை குப்பையிலே போடுவது அநியாயம் அல்லவா? ஆசை எண்ணங்கள் எழுப்பி அதில் மண்ணை போட்டு மூடுவது அநியாயம் அல்லவா? காதலித்தவன் ஒருவனுக்கு வத்தலாவை வேறொருவனுக்கு தாரி பார்ப்பது அநியாயம் அல்லவா? பலராமா, இது விவாக மண்டபமா அல்லது குற்றம் விசாரிக்கும் நீதிமன்றமா? ஆம் சுபத்ரா, சுபவேளையில் அவற்றுக்குள் வேண்டாம். மாமா கோபிக்கிறார். காரியம் நடந்துவிட்டது, மனதை கலங்க விடாதே, தைரியமாக இரு. தைரியம்? வாக்கு மீறி இந்த வைபவம் நடத்த படாடோபத்திற்கு வத்தலாவை பலியிட, கருத்து வேறுபட்டும் கட்டாய கல்யாணம் செய்ய உங்களுக்குத்தான் தைரியம் வேண்டும், துணிவு வேண்டும். அண்ணா, தைரியமாக நின்று இந்த அக்கிரமத்தை துணிவோடு செய்யுங்கள். அண்ணா, என்ன கண்ணா? இதோ வந்து விட்டேன். புரோகிதரே, சீக்கிரம். சுமித்ரா, பிரமாதமாய் கோபித்துக் கொண்டாயே. நடந்ததை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டுமா? ஆமாம், உன் ஆசை மருமகளின் கல்யாணம் பார். சுபத்ரா, நடப்பதெல்லாம் நல்லவைதான். வா. ஆறும் சொல்லுகிறீர்களா? அண்ணா, அபிமன்யுவின் கதியை நினைத்து பார்த்தீர்களா? நினைப்பதற்கு என்ன இருக்கிறது சுபத்ரா? அவனுக்கும் வத்சலாவுக்கும் தான் திருமணம். அண்ணா, விளையாடினது போதும். விளையாட்டல்ல, வா, விவாக மண்டபத்திற்கு போகலாம். அண்ணா, வத்சலா இங்கு உள்ளே அல்லவா இருக்கிறாள்? இல்லை, உள்ளே வத்சலாவிடம் போகிறோம். அப்படியானால் இவள்? அதெல்லாம் அரசியல் ரகசியம், பிறகு சொல்கிறேன். வா. ஓ, மறந்து விட்டேன்.
எனக்கு தெரியும் வத்தலா, மாமா எவ்வளவு சிரமப்பட்டு காரியத்தை முடித்திருக்கிறார்ப்பா. எனக்கு என்னமோ சித்தப்பாவின் மேல் நம்பிக்கையே இல்லை. பெண்களுக்கே நம்பிக்கை ஏற்படுத்துவது பெரிய பிரச்சனை. அம்மா, கண்ணே அபிமா, வத்சலா, உனக்காக எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னை உன்மேல் அன்பில்லாதவன் என்று நினைத்து விட்டாய். சரி, விவாதத்தை ஆரம்பிக்கலாம். அரவான், பரமாத்மா இதோ தயார். சுபிரதிஷ்டமஸ்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோ. என்னது இது? மாயா பஜார்ல கொடுத்த லட்டு. காசு இல்லாம கோச்சியில கிடைச்சாலே அதுக்கு ஒரு தனி ருச்சிதான். என்ன லட்டு ரொம்ப ருசியா இருக்குதோ? லட்டு குட்டாய ஒரு பொம்பளை, அவளும் ஒரு லட்டு தான். இந்த ஒன்று சாப்பிடு. இது ஏதம்மா கல்லு? இந்த கல்லா எங்க வீட்டுக்காரரு மாயா பஜார்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. ஓஹோ. ஜாங்கிரி மாமா, வேலையை ஆரம்பிக்கலாம். ஏண்டி கண்ணு குருடாவா போச்சு? மாயா பஜார்ல இருந்து காசு இல்லாம வாங்கி வந்திருக்கேன். இதெல்லாம் காய் இல்லாம வேற என்னவா? என்னடி உளர்ற? உடலங்காய பார்த்தா பாம்பு சொல்ற? மரியாதை சமையல் செய்யா இல்ல உதவாங்கறியா? ஐயோ, இது பாம்பே தான். என்ன கொண்டு கூட அப்போட மாட்டா. ஐயோ ஐயோ, என்னடி? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி அடக்கி கூட வந்துட்டியா? ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியலையே. அடிக்கலையா?
சரி, இருக்கிற தோசையை கொண்டு வர்றேன். வாய்க்கட்டுல எங்கேயோ மாயமா மறைஞ்சு போச்சு. என்னங்க நான் தான் முதல்ல ஏதோ சூடு இருக்குன்னு. ஐயோ பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. போயிடுச்சா? போயிட்டு